பிஎன் எனப்படும் பெரிக்கத்தா நேஷனல் கூட்டணிக்கு அனுப்பிய கடிதம் அதில் உறுப்பு கட்சியாக சேர்வதற்கான அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் அல்ல என மஇகா தெளிவுபடுத்தியுள்ளது. மாறாக அந்த கடிதம் பெரிக்கத்தா நேஷனலின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் நோக்கத்துடனேயே அனுப்பப்பட்டது. எந்த மாதிரியான உறுப்பியம் சேர்க்கை நடைமுறை உறுப்பு கட்சியாக சேர்த்து கொள்ளப்பட்டால் மஇகாவின் நிலை போன்ற அம்சங்களுக்கு விளக்கம் மட்டுமே கேட்டுள்ளோம் என மஇகா பொதுச் செயலாளர் டத்தோ எஸ் ஆனந்தன் அறிக்கையொன்றில் கூறினார். பெரிக்கத்தானில் இணைய மஇகா விண்ணப்பித்திருப்பதாக பெரிக்கத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் முன்னதாக கூறியிருந்த நிலையில் மஇகா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. பாஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மஇகாவை சந்திக்க அழைத்ததோடு பெரிக்கத்தானில் இணைய அழைப்பு விடுத்ததை அடுத்து விளக்கம் கூறி அக்கடிதம் அனுப்பப்பட்டது. ஒருவேளை மஇகா பெரிக்கத்தா நேஷனலில் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது நேரடியாக அமையுமா அல்லது குறிப்பிட்ட நிபந்தனைகள் ஏதும் வைக்கப்படுமா என்பது குறித்தும் நாங்கள் தெளிவு பெற வேண்டியுள்ளது. தவிர இந்திய சமூகத்தின் கல்வி, சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் குறித்து பெரிக்கத்தா நேஷனலின் கடப்பாட்டையும் மஇகா கேட்டுள்ளது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்த பிறகே இறுதி முடிவெடுக்க ஏதுவாக இருக்கும் என ஆனந்தன் கூறினார். கடந்த மாதம் மஇகா பொதுப்பேரவையில் பரிசன் நேஷனலில் தொடர்வதா அல்லது புதிய கூட்டணியில் சேர்வதா என்ற முடிவு ஒத்திவைக்கப்பட்டது. இறுதி முடிவை எடுக்க தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் மஇகா மத்திய செயலவைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. கோலாலம்பூர் சவுக்கிட்டில் ஆண்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் ஸ்பா, ஆரோக்கிய மற்றும் புத்துணர்ச்சி மையத்தில் கைதான 171 உள்ளூர் ஆடவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விசாரணைக்காக தடுத்து வைக்க போலீஸ் செய்த விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்ததால் சனிக்கிழமை அவர்கள் விடுதலையாகினர். தடுப்பு காவல் விண்ணப்பம் மிகவும் தாமதமாக செய்யப்பட்டதை காரணம் காட்டி நீதிமன்றம் அதனை நிராகரித்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மார்சூஸ் தெரிவித்தார். ஆனால் அதிக எண்ணிக்கையிலானோரை உட்படுத்தி இருந்ததாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கையாண்டு வகைப்படுத்த வேண்டியிருந்ததாலுமே தாமதம் ஏற்பட்டதாக அவர் விளக்கினார். இவ்வேளையில் அவர்களுடன் கைதான 31 வெளிநாட்டு ஆண்கள் 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஓரின சேர்க்கையுடன் தொடர்புடைய ஒழுங்கினத்தில் மொத்தமாக 202 பேர் கைதானது சாதாரண விஷயமல்ல, கவலைக்குரிய ஒன்று என்றார் அவர். ஓரினச் சேர்க்கை குற்றங்களுக்கான குற்றவியல் சட்டத்தின் 377, 372வது சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்பட்டனர். ஆனால் கைதான ஒருவரில் கூட தாங்கள் பாதிக்கப்பட்டவர் என கூறவில்லை. எனவே பாலியல் துன்புறுத்தலோ, விபச்சாரமோ அல்லது இயற்கைக்கு மாறான உடலுறவோ நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த நிலையில் வழக்கை மேற்கொண்டு எடுத்துச் செல்வது இயலாத காரியம் என ஃபாடில் தெரிவித்தார். முன்னதாக போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் அறுவை சிகிச்சை மருத்துவர், அரசு துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 202 ஆண்கள் இடுப்பில் கட்டிய துண்டோடு கைதானது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலை அசதியில் உடல் புத்துணர்ச்சிக்காக வந்தவர்கள் இளைஞர்கள், திருமணமானவர்கள், 4 குழந்தைகளுக்கு தந்தை என அவர்கள் பல ரகமாக இருந்தது சமூக ஊடகங்களிலும் கடும் கண்டனத்தை பெற்றது. இப்படியே விட்டால் ஓரினச் சேர்க்கை கலாச்சாரம் சமூகத்தில் தலை தூக்கிவிடும் என்றும் அதனை முறியடிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குரல்கள் வலுத்து வருகின்றன. முதல் முறையாக ஜிஎம் இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங்கூர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும். ஏஆன் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனிங் ஷாலாம் டிசம்பர் 4 முதல் 7 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஏஆன் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனிங் ஷாலாமுக்கு வாங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். தலைநகர் சவுக்கிட்டில் ஆண் ஓரினச் சேர்க்கையாளர்களின் கூடாரமாக விளங்கிய ஸ்பா புத்துணர்ச்சி மையத்தில் 202 பேர் மொத்தமாக கைதான சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் அதே போன்றதொரு கைது பினாங்கு பிராயில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரை ஜயா பகுதியில் உள்ள ஒரு ஸ்பா அண்ட் சவுனா மையத்தில் ஒழுங்கின செயல்கள் நடப்பதாக தகவல் கிடைத்து போலீஸ் சனிக்கிழமை இரவு 7 மணி அளவில் சோதனை நடத்தியது. 2 மாதங்களாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் அம்மையத்தில் 11 பேர் கைதாகினர். 15 வயது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அவர்களில் அடங்குவர். 11 பேரில் 9 பேர் மலேசிய வாடிக்கையாளர்கள், 2 வெளிநாட்டவர்கள் ஆவர். தவிர 57 மற்றும் 59 வயதான 2 பணியாளர்களும் கைதாகினர். சோதனையில் ஆணுரைகள், எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களின் கைபேசிகளில் ஆபாச வீடியோக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன.
இச்சம்பவம் ஓரினச் சேர்க்கை குற்றங்களுக்காக 377B 292 ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் முறையான ஆவணங்கள் இல்லாத 2 வெளிநாட்டவர்கள் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். இவ்விரு சம்பவங்களையும் தொடர்ந்து புத்துணர்ச்சி மையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வரும் மேலும் ஏராளமான ஓரினச் சேர்க்கை கூடாரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். புத்ராஜயாவின் பிரிசின் 14 பகுதியில் சொகுசு வீடொன்றில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த 3 ஆடவர்கள் போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிபட்டனர். வெள்ளிக்கிழமை மாலை 8:30 மணிக்கு நடந்த சோதனையில் இருவர் வீட்டுக்குள் விலை மதிப்புள்ள பொருட்களை தேடிக் கொண்டிருந்த போதும் 3வது நபர் 300 மீட்டர் தொலைவில் காரில் காத்திருந்த போதும் போலீசிடம் சிக்கினர். வெளிநாட்டவர்களான மூவரும் கடந்த 3 மாதங்களில் பிரிசின் 11 மற்றும் 14 பகுதிகளில் நிகழ்ந்த குறைந்தது 9 கொள்ளைச் சம்பவங்களில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நவம்பர் 1ஆம் தேதி பிரிசின் 11இல் தான்ஸ்ரீ பட்டம் கொண்ட ஒரு முன்னாள் அரசு ஊழியரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியும் அதில் அடங்கும். புத்ராஜயாவில் சொகுசு வீடுகளை குறிவைத்து வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக அக்கும்பல் கைவரிசை காட்டி வந்துள்ளது. வீடுகளின் பின்புறத்தில் உள்ள இரும்பு கம்பிகளை வெட்டி இக்கும்பல் உள்ளே நுழைகிறது. கைதானவர்களிடமிருந்து போலீஸ் ரொக்கம், நகைகள், சொகுசு கைக்கடிகாரங்கள் மற்றும் லூயி விட்டன், குச்சி, பிராடா போன்ற பிரபல முத்திரைகளை கொண்ட கைப்பைகளையும் பறிமுதல் செய்துள்ளது. அவர்கள் கொள்ளையிட்டதில் ஒவ்வொரு வீட்டிலும் 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. இவ்வாண்டு இதுவரையில் மட்டும் புத்ராஜயா குடியிருப்புகளில் 26 கொள்ளைச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஸ்லாங்கூரில் ஒரு லாரி டிரைவர் போலீசிலிருந்து தப்பிக்க முயன்று 150 கிலோமீட்டர் தூரம் வரை தனது வாகனத்தை எதிர்திசையில் அதிவேகமாக ஓட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று காலை 5:35 மணிக்கு தொடங்கிய துரத்தலில் போலீஸ் எச்சரித்தும் அவர் நிற்காமல் பிளஸ் நெடுஞ்சாலையில் பல இடங்களில் எதிர்திசையில் கண்மூடித்தனமாக தனது வாகனத்தை ஓட்டி ஒரு கணத்தில் பல வாகனங்களை ஆபத்தில் ஆழ்த்தினார். தப்பிச் செல்லும் போது லாரி ஓட்டுநர் ஒரு போலீஸ் வாகனத்தை மோத முயற்சித்ததும் உறுதி செய்யப்பட்டது. விடாமல் துரத்திச் சென்ற 3 போலீஸ் ரோந்து வாகனங்கள் பின்னர் ஒரு வழியாக புக்கிட் பெருந்தோங் தாமான் பூங்கா ராஜா பகுதியில் லாரியை மறித்து அவ்வாடவரை கைது செய்தன. சிறுநீர் பரிசோதனையில் அந்த ஓட்டுநர் மெத்தபெத்தாமைன் போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியானது. அவருக்கு 2 பழைய குற்றப்பதிவுகள் உள்ளதும் கண்டறியப்பட்டது. Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? பேராக் மஞ்சோங் கம்போங்கோ பகுதியில் 78 வயது முதியவர் ஒருவர் மண்வெட்டியால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். நேற்று மதியம் 12 மணி அளவில் குடும்பத்தார் அவ்வாடவரின் உடலை வீட்டின் வரவேற்பறையில் இரத்த வெள்ளத்தில் கண்டு அதிர்ந்து போயினர். தலை மற்றும் முகத்தில் கடுமையான காயங்கள் இருந்தன. கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மண்வெட்டி இரத்தக்கரையுடன் சம்பவ இடத்தில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. உடற்கூறு பரிசோதனை ஈப்போவில் உள்ள ராஜா பெருமாய்சூரி பைனுன் மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. அதில் தலைப்பகுதியில் ஏற்பட்ட கூர்மையான மற்றும் கூர்மையற்ற காயங்களே மரணத்திற்கு காரணம் என உறுதி செய்யப்பட்டது. இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கொலையாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். Malacca, Alur Gaja, Muar, Tampin, Tangkak Makale, Malacca Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival. Malacca Mall, Labu Aikaro, Malaccaville. MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலை. மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 2 வாருங்கள்.